வணக்கம், வாழ்க வளமுடன். நான் பிஷப் பத்மாரசு. இன்றைய பதிவு வந்துட்டு வெயிட் லாஸை பற்றினது. வெயிட் லாஸ் மீன்ஸ் இந்த சீசனில் எப்படி நம்ம ஈஸியாக பண்ணலான்னு. வெயிட் லாஸ்னால் அது ஒரு பெரிய கோர்ஸு, அது பெரிய தலைவலியான விஷயம். இன்றைக்கி பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம்லாம் கிடையாது. அந்தந்த சீசனில் ஏற்ற மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இந்த குளிர் டயத்துக்கு வந்து நமக்கு நிறைய வந்து டைஜஷன்லாம் பெருசாக நடக்காது. எப்பயுமே வந்து வார்மாக வந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு இருக்கணும், சுட சுட சாப்பிட்ணுன்னு தான் தோணும் நமக்கு. ஸோ அதனால் வந்து இப்போ நிறைய நான்வெஜ் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. சாப்பிடுங்க, சுட சுட மத்தியான வேலையில் மட்டும் சாப்பிடுங்க. நைட்டில் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு வேலையும் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு வெந்நீர் குடிங்க. கண்டிப்பாக ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா, ஒரு ½ அன் ஹவருக்கு அப்புறம் சூடாக ஒரு டீ காஃபி குடிக்கிற சூடில் ஒரு தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும். ரெண்டாவது வந்து நம்ம கொள்ளு வந்து நமக்கு வந்து நல்லாவே வந்து ஃபேட்டை கரைச்சி அழகாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு உதவும். இந்த கொள்ளு வந்து நீங்கள் இட்லி பொடி மாதிரியோ இல்லை பருப்பு பொடி மாதிரி அது கூட சிலதெல்லாம் போட்டு கொள்ளோட அளவு அதிகமாக இருக்கணும், பாக்கியெல்லாம் கம்மியாக இருக்கணும். தனியாகவும் கண்டிப்பாக சேர்த்துக்கணும், ஹீட்டுக்கு ஓவர் ஹீட் ஆகாமல். ஸோ இந்த பொடியை டெய்லியுமே வந்து இட்லி தோசைக்கோ இல்லை வந்து ஏதாவது ஒரு விதத்தில் போகணும். ஒரு நாள் கொள்ளு ரசம் வச்சு குடிச்சிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ரசம் வந்து மிளகு ரசம், அது கூட வந்துட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப இப்போ இந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம வந்துட்டு ரொம்ப திக்காக காரசாரமாக சாப்பிட்றத விட ரசம், அது கூட நல்ல பொரியல் அது மாதிரி சாப்பிட்டுக்கலாம். பொரியல் இந்த சென்ஸ் வந்து கொஞ்சம் இந்த நரம்புகள்லாம் கொஞ்சம் டைட்டாகும் இந்த டயத்தில் நமக்கு குளிருக்கு. ஸோ சேப்பங்கிழங்கு அதெல்லாமே நீங்கள் வந்துட்டு அது காம்பினேஷனில் சாப்பிட்டுக்கலாம். இது எல்லாமே எதுக்குன்னா நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து வெயிட் குறைக்கிறன்றதே பெருசாக நம்ம வந்து சிரமப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி அப்படியே மென்டலி மைண்டில் வந்துட்டு ரொம்ப அப்படியே எப்படின்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட குறையில, 1/2 கிலோ கூட குறையில அப்படின்னு இவங்க ஃபுல்லாக வந்து அந்த தாட்டை போட்டு ஈச் அண்ட் எவ்ரி செல்லில் வந்துட்டு அவங்களுக்கு வெயிட்டே குறையாது. எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாலும் அந்த அவங்களுடைய தாட் தாங்க போய் வேலை செய்யும். தாட் ஃபார்ம் ஃபுல்லாக வந்துட்டு அவங்களுக்கு நம்ம வெயிட் குறையில ஏதாவது சாப்பிட பயந்து சாப்பிடலாம் கிடையாது. ரொம்ப ஈஸியாக குறைக்கலாம். அது முதல்ல உங்கள் மைண்ட் செட்டில் இருக்கிற அந்த நெகட்டிவிட்டின்னு சொல்லக்கூடாது, அந்த கஷ்டமான ஒரு விஷயத்தை வெளியே எடுத்துருங்க. ஈஸியாக ரொம்ப விளையாட்டாக நம்ம வெயிட் குறைக்கலாம் அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நீங்கள் இதே சம்மர்லன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் நான். அப்போ வந்து நிறைய தண்ணி தான் குடிப்போம், அப்போ வந்து சாப்பாடு நிறைய போகுது. இப்போ வந்து நம்ம குளிருக்கு வந்து சாப்பிடுவோம், ஆனால் டைஜஷன் நமக்கு பெருசாக இருக்காது. ஸோ சுட சுட சாப்பிடலாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு வேளை நல்லா சாப்பிட்னா ஒரு வேளை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அந்த டயத்தில் சூப் அது மாதிரி ஏதாவது பார்லி கஞ்சி இது மாதிரி ஏதாவது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயமா எடுத்துக்கலாம். அது வந்து எனர்ஜியாகவும் இருக்கணும் நமக்கு. அட் த சேம் டைம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அதை வெயிட் லாஸ் பண்ணக்கூடியதாகவும் இருக்கணும். வெத்தலை ரசம்லாம் நான் திரும்ப சொல்லுவேன், கோல்டுக்கும் நல்லது அது. சின்ன வெங்காயம் நிறைய வதக்கி போட்டு ரசமாக எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு ரசன்ற மாதிரி. ஏன்னா இதெல்லாம் எடுக்கும்போது மிளகுலாம் நிறைய டெய்லியுமே போயிட்டுருக்கோம், மிளகு இந்த மஞ்சள் பொடி இதெல்லாம். ஸோ இது வந்து இம்யூனிட்டியாகவும் நமக்கு வந்துட்டு இந்த வின்டர் சீசனுக்கு ஏற்ற மாதிரி கோல்டு வந்தால், கொஞ்சம் கோல்டு வந்தாலே நம்ம டயர்டாக இருந்துடும். ஸோ அதுலேருந்தெல்லாம் நம்மளை வந்துட்டு கொஞ்சமாக நம்ம வந்துட்டு ஈஸியாக அதை கடக்கிறதுக்கு ஈஸியாக கடந்து போயிடலாம். அந்தந்த சீசனில் வர்றது தான் இது எல்லாமே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட உணவில் தான். உணவே மருந்துன்னு திரும்ப சொல்கிறது என்னென்னா, நம்ம இதுக்கு பெருசாக வந்துட்டு ஒரு வாரம் கோல்டில் கஷ்டப்பட்டு இதுக்காக போயிட்டு இப்போ மணிக்கணக்காக உட்காந்துருந்து இந்த டெஸ்ட் அதெல்லாம் இல்லாமல் அவ்வளோ சிவியராக போகாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். இந்த மாதிரி ஃபுட்டுலேயே வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த சீசனில் இந்த ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும், இந்த காயை அதிகப்படுத்தணும், இந்த காயை குறைச்சிக்கணுன்ற மாதிரி அந்த அவேர்னஸோடு நம்ம இருக்கணும். சாப்பாட்லேயும் ஒரு டிசிப்ளின் வேணும். நம்ம இவ்வளோ கப்பு அளவுனா இவ்வளோ கப்பு தான். இதுக்கு மேலே நம்ம வந்து நிறைய காய்கறி கீரைலாம் எடுத்துக்கலாம். சாதம்னா இவ்வளோ தான், அது எந்த சாதம் எடுக்கிறோம், எந்த மாதிரி ரொம்ப பாலிஷ்டான ரைஸ் எடுக்கிறோமா அந்த மாதிரிலாம் பார்த்து சாப்பிடுங்க. ஒரே மாதிரியான உணவாக சாப்பிடாதீங்க. ஒரே மாதிரியான உடம்பு ஒருத்தருக்கு ஒரு உடம்பு சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த டிசீஸ்க்கு ஒரே மாதிரியான ஃபுட்டு தான் நம்ம எடுப்போம். திரும்ப அதையே எடுத்துகிட்டு எனக்கு சரியாகணும். கொஞ்சமாவது வந்து மாற்றம் கொடுக்கணும். இந்த இது சாப்பிட்றதுனால தான் எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கான்றதை நீங்கள் யோசனை பண்ணணும். உங்களுக்கு எது ஒத்துக்கலன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ரொம்ப வந்து ஹாப்பியாக சந்தோஷமாக இது எனக்காக, இது என்னோடய உடம்புக்காக நான் எடுக்கிற ஃபுட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சதாக இருந்தாலும் நீங்கள் அளவாக எடுத்துக்கோங்க. சாப்பாடெலாம் அவ்வளோதான் சாப்பிட்டு பழகிடுச்சு, அதுக்கு மேலே கம்மியாக சாப்பிட முடியலன்ற. ஸோ அது கம்மின்றதுக்கு அது கூட 4-5 ஐட்டமாக வச்சுக்கலாம். நீங்கள் கொஞ்சம் சுண்டல் வச்சுக்கலாம், நிறைய கூட்டு வச்சுக்கலாம், கீரை வச்சுக்கலாம். அது ஏதாவது இப்போ இதெல்லாம் அதிகமாக இருக்கும்போது சாதம் கம்மியாக சாப்பிட்டாலும் உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ஃபுட்டில் அந்த டிசிப்ளின், அதை சாப்பிடும்போது ஒவ்வொரு வேளை சாப்பாட்டையும் வந்துட்டு ரொம்ப ரசித்து அதுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்து அப்படி சாப்பிடும்போது கண்டிப்பாக அந்த உணவே மறந்தால் மாறிடும். நீங்கள் இவ்வளோ சிரமப்பட வேணாம். ஓவராக வெயிட் போட்டுடுச்சுன்றவங்களாம் பார்த்தா மென்டலி வந்துட்டு அவங்க பயங்கர டிப்ரெஷன். நிறைய பேருக்கு சாப்பிட்டதுனால தான் வெயிட் போடுதுன்னா கிடையவே கிடையாது. சாப்பிடாமல் இருந்து நிறைய பேருக்கு வெயிட் போடுது, கேஸ் ஃபார்ம் ஆகுது. காலையிலேருந்து எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. அது ஏதோ அவங்களா புதுசாக டயட்டு கண்டுபிடிச்சிக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே உடம்புக்கு வந்து பின்னாடி கஷ்டத்தை தான் கொடுக்கும். அதனால் வந்துட்டு நல்லா சாப்பிடுங்க, ஆனால் அதோட அளவு கம்மியாக சாப்பிடுங்க. எப்போ சாப்பிட்ணும், நல்ல பசி வருதான்னு பார்த்து சாப்பிட்ணும்.
சிலதெல்லாம் சாப்பாட்டுக்குன்னு சில இது இருக்கு இல்லையா, அந்த சாப்பாடு தான் நம்மள உடம்புல எல்லா ஆரோக்கியத்தையும் கொடுக்குதுன்னும் போது, ஸோ அதை பார்த்து அது கொஞ்சம் அந்த சாப்பிட்ற அந்த 10 நிமிஷம் சாப்பாட்டோடு நம்ம கனெக்டிவிட்டியில் இருக்கணும். நம்ம சாப்பிட்டுட்டே கோவமாக சாப்பிட்றோம், எரிச்சலாக சாப்பிட்றோம், யாரையா திட்டிகிட்டே சாப்பிட்றோம், டிவி பார்த்துட்டு மொபைல் பார்த்துட்டு, இந்த சாப்பிட்றதுக்குன்னு ஒரு டைம் கொடுக்காம ஒரு அவசரமாக நல்ல பசி இருக்கும், அந்த டயத்தில் நமக்கு ஏதாவது மீட்டிங் இருக்கும், இல்லை வேறு ஏதாவது வேலை இருக்கும், இல்லை படம் கூட பார்த்துட்டே நிறைய பேர் படம் முடிக்க லேட்டாச்சு சாப்பிட்டேன்றாங்க, பசி வந்து போயிடும். பசி போன பிறகு அவங்க ஏதோ சாப்பிட்ணுமேன்னு சாப்பிடுவாங்க. அப்படி தயவுசெய்து பண்ணாதீங்க. பசித்து புசின்ற ஒரு வேர்டில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நல்லா பசித்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது நல்ல டைஜஷன் ஆகும். அந்த எனர்ஜியை நல்லா உங்களுக்கு உடம்புல வந்துட்டு கன்வெர்ட் ஆகும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு பசி இருக்கும்போது விட்டுடுறீங்க, பசியே இல்லாதப்போ எக்ஸஸாக சாப்பிட்றீங்க. இதுதான் ஃபுட்டில் டிசிப்ளின்ன்றது. இதெல்லாம் தான் நல்லா பசித்து சாப்பிட்ணும், நல்லதாக சாப்பிட்ணும், அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. எல்லாம் சில முறைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஹெல்த் வந்து ஓவர் வெயிட்டும் போகாது, வெயிட் மெயின்டைன் ஆகும். நம்ம இந்த வெயிட் தான் ஃபிக்ஸ் பண்ணால் அந்த வெயிட்லேயே நம்ம இருப்போம். அது அதிகமாகவும் போகாது, ரொம்ப கம்மியாகவும் ஆகாது. ஸோ இதெல்லாமே மெயின்டைன் பண்ணுங்கள். எல்லாமே வந்து அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டை தயவுசெய்து மாற்றுங்க. இந்த சீசனில் நிறைய சூப்ஸ் குடிங்க, எல்லாத்துலேயும் மிளகு பொடி எடுத்துக்கோங்க. ப்ளஸ் வந்துட்டு இந்த ஜீரகத்தூளுமே தனியாக வறுத்து வச்சுட்டு போட்டு குடிங்க. ஜீரகம் கொதிக்க வச்ச தண்ணி குடிங்க. இப்போ வந்துட்டு ஜீரக தண்ணி, ஒரு நாள் ஜீரக தண்ணினா ஒரு நாள் ஓமம் தண்ணி குடிங்க. ஓமம் தண்ணி உள்ளே போக போக உங்களுக்கு சளி நெஞ்சில் அடைச்சிருக்க சளி எல்லாமே அப்படி முழுங்கும் போது கஷ்டமாக இருக்கும். அது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு தள்ளிடும் மோஷனில். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம அந்தந்த சீஸ்னல் ஃபுட்டை சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு பார்ப்போம். இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கால் பண்ணலாம். நான் ஃப்ரீ கவுன்சிலிங்கும் கொடுத்துட்ருக்கேன் இங்கே எவ்ரி தேர்ஸ்டே. திரும்ப சொல்கிறேன். அது யாருமே பெருசாக அதை யூஸ் பண்ணிக்க மாட்டுறாங்க. அது மார்னிங் லேடிஸ்க்கு, எஸ்பெஷலி லேடிஸ்க்கு வந்துட்டு மார்னிங் 11லேருந்து 5 மணி வரைக்கும் இங்கே தான் இருக்குது. அன்றைக்கி ஃப்ரீ தான் எல்லாருக்குமே கவுன்சிலிங். ஸோ ஹெல்த் சம்மந்தப்பட்ட ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸு, ஏதாவது நம்மளோட உடம்புக்கு நம்ம தான் முதல்ல டாக்டர்ஸ், அதுக்கப்புறம் தான் மற்றவங்க. ஸோ இந்த அவேர்னஸ் கொடுக்கறது தான் நிறைய நான் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களோட சாப்பாடே உங்களுக்கு எப்படி மருந்தாக வேலை செய்யணுன்ற மாதிரி தான் இது. ஸோ அப்போ அந்த சாப்பாட்டுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுக்கு வந்துட்டு ஒரு மரியாதை கொடுத்தா தான் நம்ம வந்து அதை கரெக்டாக எடுப்போம் நம்ம இல்லையா. ஸோ இதெல்லாம் பாருங்கள். சாப்பிட்றோம், நிறைய செலவு பண்ணுறோம். அது எதுக்கு பண்ணுறோம், எந்த மாதிரி ஆரோக்கியமான உணவுக்கு பண்ணுறோமா இல்லை வேறு எதுக்கு பண்ணுறோன்றதை யோசிக்கணும். அந்த அவேர்னஸ் நமக்கு வரணும். ஸோ அது வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம நல்லதே சாப்பிடுவோம், நல்லாவே இருப்போம். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கால் பண்ணலாம். நல்லா ஹாப்பியாக இருங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.